நான் ஒன்று இங்கே இங்கே வரும் பொழுது திரு அழகேந்திரா கூறியிருந்தார். அவருக்கு நான் பாராட்டுதல் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் கூறிய பல விவரங்கள் நீங்கள் தெரிய வேண்டும். அதில் ஒன்று, ஆலயங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்றாலும் பல ஆலயங்களுக்கு இது தேவை. அந்த விதமெல்லாம் அவர் சொன்னது உண்மை. இதில் ஒரு பெரிய மாற்றம் என்னவென்றால், இந்த நிலமில்லாத ஆலயங்கள் சட்டவிரோதமெல்லாம் தப்பு. அதை பற்றி விவரம் நான் போகவில்லை, ஏனென்றால் அது பத்திரிகைகள் எல்லாம் வந்திருக்கு அந்த கருத்து. ஆனால் 1997ஆம் ஆண்டு இதைவிட ஒரு பெரிய கூட்டம் நேதாஜி மண்டபத்தில் நடைபெற்றது. அப்போ அது மாய்க்காவை அழைத்து நடத்தினது. அப்போ ஒரு தீர்மானம் போட்டார்கள், இந்த ஆலயங்களை பற்றி ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். அப்போ அதன் தலைவர் தத்தோ ஸ்ரீ சாமிவேலு, இப்பொழுது தொன், அந்த ஒரு சிறப்பு குழு அமைத்து 3 பேர்கள் இருக்கும் குழு, அடியனை தலைவராக, அப்பொழுது மேஜர் சாத்தையா, அப்புறம் லெப்டினன்ட் கர்னல் சாத்தையா துணைத் தலைவராக, கோபாலகிருஷ்ணன் மகாமாரியம்மன் தேவஸ்தான பொருளாளர், அவரை செயலராக 3 நபர்களை சமைத்தார்கள். நாம் அப்பொழுது தீவிரமாக ஆய்வு செய்து பல இடங்களுக்கெல்லாம் சென்றோம். ஆனால் நிலமில்லாத ஆலயங்கள் அப்பொழுது பயந்தார்கள். அவங்க பதிவு செய்துட்டால் என்ன ஆகிடும், அந்த பேரை வச்சு கோயிலை உடைச்சிருப்பார்கள். தப்பான ஒரு கருத்து. என்றாலும் ஒரு 1700 ஆலயங்கள் பதிவு பெற்றது அந்த நேரம். அந்த அடிப்படை தான் முதல் நாங்கள் தீவிரமாக சிந்திக்க துவங்கினது. அதில் ஒரு மலேசியா பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பேராசிரியர் ஒருவரை குழுவில் சேர்த்தோம். அவர்தான் ப்ரொஃபஸர் டாக்டர் முல்லை ராமையா அவர்கள். நாங்கள் தீவிரமாக ஆய்வு பெற்ற பிறகு ஒரு முடிவுக்கு வந்தது, இந்த ஆலயங்கள் எல்லாம், மலேசியாவில் வந்த ஆலயங்கள் எல்லாம் வெள்ளக்காரம் இருக்கும் நாட்களில் கட்டப்பட்டது. அந்த அடிப்படையில் தோட்டப்புற முதலாளிகள் அரசாங்க நிலையங்களில் தலைவர்கள் கண் முன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆலயங்கள் என்று ஒரு முடிவுக்கு வந்தோம். இது அதிகாரபூர்வமற்றது என்று சொல்வது தவறு. ஆனால் என்ன திருத்தங்கள் செய்ய வேண்டுமோ அது செய்யலாம். அந்த மாதிரி ஒரு முடிவு செய்து, இட் வாஸ் டிக்ளேர்ட் பை த கமிட்டி. அரசாங்க துறையிலும் பல இடங்களிலிருந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதுவரையும் அந்த ஆலயங்கள் தொடர்ந்து இருக்கலாம் என்ற இது. ஆனால் இதே வேளையில் பல சிக்கல்கள் அதுகள் வந்திருந்தது தான். ஆனால் அதால் ஒரு முறைமை. ஆனால் இதற்கு முன் நடந்ததை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். அதாவது, அதற்கு முன்னமே பலர் அரசாங்க தலைவர்கள், பிரைம் மினிஸ்டர் துங்கு அப்ராமன் துன்னாதா, மற்ற பல மந்திரிபுசா எல்லாரும் அவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்கள் ஆலயங்களுக்கெல்லாம் வருவார்கள். பதிவு பெற்ற ஆலயமோ இல்லையோ வந்தார்கள், காளாஞ்சி பெற்றார்கள், மாலை போட்டு எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை கிடைத்தது. இதில் ஒரு சம்பவம், நாங்கள் இந்து சங்கத்தில் அபிராமி அந்தாதி விழா மொரிப்பில் நடத்தினோம் ஒரு சில வருஷம்.
அங்கே ஒரு ஆலயம், துர்கை அம்மன் நினைக்கிறேன் பேர், மோரிப் கடற்கரை பக்கத்தில் இருந்தது. அந்த ஒரு பெரிய வளாகத்தில் இருந்தது. அப்போ நான் தலைவரை கேட்டேன், இது உங்கள்? ஆமாம், இது எங்கள் ஆலயம், நிலம் எல்லாம் ஓகே. யார் இது? ஓ, தத்தோ ஹரோன் இட்ரிஸ் மந்திரி முசாப், அவர் அடூன் மோரிப். அவர் அந்த ஆலயத்துக்கு எல்லாம் வசதி நிலம் எல்லாம் ஏற்பாடு செய்தது. அப்படி அந்த மொரிப்பில் தமிழ் பள்ளிக்கு நிலம் கொடுக்கப்பட்டது. அதே போல் சில தமிழர்களும் சீனர்களும் சீன ஆலயங்களுக்கும் பதிவு கொடுக்கப்பட்டது. ஸோ அது 70ஆம் ஆண்டுகளில். ஸோ அந்த அடிப்படையில் ஆதாரம் இருக்கிறது. அதன்படி தான் நாங்கள் தொடர்ந்து பதிவு பெற வேண்டும். ஐயா சொன்ன மாதிரி, ஏனென்றால் இந்த தோட்டப்புறங்கள் எல்லா இடங்களில் இருக்கிற ஆலயங்கள் பதிவு இல்லை. அந்த பதிவு இல்லாத நேரத்தில் ஒழுக்கங்கள் இல்லை, சட்டத்திட்டங்கள் இல்லை. ஸோ பிரசாத்வான் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஜெரான்ட்டு 2 வைப்போம் பேர், அது பதிவு பண்ணி கொண்டு வந்தோம். ஆனால் இடையில் ஒரு மந்திரி புசார் அதை எதிர்த்தார். முடியாது, அது அவங்க நிலம் இல்லை, எப்படி பண்ண. ஸோ அதுக்கு நாங்கள் எல்லாம் கலந்து பேசி ஒரு புதிய தீர்மானத்துக்கு வந்தோம். பிரசாத்வான் பங்கானூர் ஸ்ரீ மாரியம்மன் அந்த இடம், அது வரவேற்பு கிடைத்தது. ஆலயங்கள் எல்லாம் தோட்டப்புறங்களை பதிவு செய்ய துவங்கினார்கள். ஆனால் அதில் ஒரு முக்கியமான காரியம் என்ன, சட்டத்திட்டங்கள் இருக்குது. முன்னமெல்லாம் அந்த ஆலயங்கள் தங்கள் பாட்டில் தலைவர் என்ன செய்தாலோ சொன்னாலோ செய்வாங்க. ஆனால் இந்த சட்டத்திட்டப்படி பிரசாத்வான் பங்கானூர் ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் பதிவு பெற்றது. சாங்கூரும் விலாயம் தான் மிக பிரச்சனை உள்ள மாநிலங்கள்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் அவங்க பதிவு பெற்று வந்த பிறகு என்ன ஆச்சுண்டா, அங்கத்தினர்கள் கேள்வி கேட்பாங்க, கணக்கறிக்கை கேட்பாங்க. ஒழுக்கம் வந்தது அந்த ஆலயங்களுக்கு. அது சரிதானே? ஆமாம். ஸோ இது ஒரு பெரிய ஏற்பாடு. ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் பிரசாத்வான் பங்கானூர் என்ற அடிப்படையில். ஆனால் இது கட்டாயம் இல்லை என்றது உண்மைதான். சில ஆலயங்கள் தனிப்பட்ட நபரில் இருக்குது, அது அவருடைய சொந்த நிலம் என்றபடியால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு சமூகத்தின் கோயிலாக இருக்கலாம், அது ட்ரஸ்டீஸ் ஆக்ட் படி இருக்கலாம், பலவிதமான. ஸோ இது இந்த ஆலயங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வந்தது என்று நான் சொன்னேன். பல ஆலயங்கள் பதிவு பெற்ற பிறகு நிலத்தை கேட்டார்கள். இப்போ கெசட் பண்ணப்பட்டது அப்படியெல்லாம் அழகேந்திரா சொன்னார், அப்படி கிடைத்தது. சில ஆலயங்களுக்கு நிலமே கிடைத்தது, பலது கெசட் பண்ணப்பட்டது. கெசட் பண்ணப்பட்டால் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, ஆனால் நிலம் உங்களுடையது அல்ல. இப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது இன்னும் ஒரு பிரச்சனை வந்தது. 2006ஆம் ஆண்டு. அப்பொழுது நம்ம இந்திய சமூகம் ஒரு பெரிய புரட்சி நிலைமையில் எண்ணங்கள் இருந்து கொண்டது. அப்பொழுது தான் ஹிண்ட்ராவ் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்னமே ஆரம்பிக்கப்பட்டு இப்படி வரும்பொழுது பலருக்கு பயம் ஆலயங்களை மிரட்ட துவக்கிட்டார்கள். முக்கியமாக விலாயாவில், சிலாங்கோலையும் இருந்துச்சு. விலாயில் ரொம்ப 70 ஆலயங்களுக்கு மேலே நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. உடனே இந்த மாநிலங்களுக்குள்ளே நீங்கள் போய்விட விட்டால் நாங்கள் உடைச்சிடுவோம். இது நாங்கள் ஆட்சேபித்தோம். அப்புறம் மாய்காவும் ஆட்சேபித்தது. அதன் பின் மேயர்
நம்ம மாய்கா தலைவரை கேட்டுக்கொண்டார். நான் ஒரு சிறப்பு குழு ஆரம்பிக்க இருக்கின்றேன். அதில் இந்துக்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் இடம் கொடுக்கப்பட்டும் என்று சொல்லி வந்தது. இந்த அடிப்படையில் வயது 90, கொஞ்சம் இப்படி அப்படி போனால் மன்னிக்க வேணும். அதாவது அந்த நிலைமையில் 5 இந்துக்களை தேர்வு பெற்றது. ஒரு மாய்கா பிரதிநிதி அதில், மற்றது தௌயிஸ் நிறுவனத்தில் ஒரு அங்கத்தினர், மற்ற தேவிகேஎல் போலீஸ் எல்லாம் இருந்தார். அந்த 5 பேரில் என்னோடு டாக்டர் திலகவதி இங்கே வராங்க, அவங்க பேர் சொல்ல அவங்களும் வராங்க. டாக்டர் திலகவதி, மிஸ்டர் அந்த சென்தோசா அசம்பிளிமேன் இருக்கார், இப்போ பேர் குணராஜ், மலேசியா இந்திய இளைஞர் குழுவின் பிரதிநிதி கந்தராவ், இப்போ டத்தோ, மற்றது மலேசியா இந்து இளைஞர் தலைவர் ராசசெல்வம், 5 நபர்கள். இப்படி குழு நடக்கும்பொழுது 70 ஆண்டு ஆலயங்களை தற்காக்க வேண்டும். எப்படி போனோம் பல இடங்களுக்கு. அங்கே போகும்பொழுது தான் பார்த்தோம், பல ஆலயங்கள் ரயில்வே லைன், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், மற்றது டிஐடி போன்ற பல நிறுவனங்களுடைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய நிலங்களில் இருந்து அது அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரிட்டிஷார் இப்படி இந்த பத்து கேன்டோன்மெண்ட் அது வெள்ளக்காரனுடைய மிலிட்ரி பேஸ். அதில் ஒரு குர்காவுடைய நேபாளிஸ் குர்காவுடைய ஆலயம் இருந்தது. அதுக்கும் நோட்டீஸ் கொடுத்தாங்க. இப்போ நான் தலைவர் குழுவுக்கு டெப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் தத்தோ அமீன், நல்ல மனுஷன், அவருக்கு நாங்கள் எடுத்து சொன்னோம், இது நேபாள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த நிலம், ஆனால் நீங்கள் அதில் எல்லாம் அந்த இதுகெல்லாம் கட்டிட்டீங்க, அவங்கள நீங்கள் கேட்கவில்லை. அப்படி போக காளியம்மன் கோயில் அங்காசபுரி நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஏனென்று கேட்டேன். ஓ, அது தற்காப்புக்கு, அங்காசபுரிக்கு தற்காப்பு. கேட்டேன், அங்காசபுரிக்குள்ள ஒரு மசூதி இருக்கே, அது யாருக்கு? ஊழியர்களுக்கா? அவரும் அப்புறம் பக்கத்தில் கேட்டேன், இல்லை அது ஊழியர்களுக்கு மட்டுமில்லை பொதுமக்களுக்கும் வரலாம். ஸோ கேட்டேன் ஒரு கேள்வி, தத்தோ வேலிக்கு வெளியில் இருக்கும் ஆலயம் பாதுகாப்புக்கு இடைஞ்சல், ஆனால் உள்ள நடுவில் இருக்கும் மசூதியில் பப்ளிக் வரலாம், என்ன பாதுகாப்பு? அப்புறம் அதோட முடிஞ்சது, விட்டுட்டாங்க. காளியம்மன் கோயில் அவரும் தலைவர் வந்தார், அடுத்த மீட்டிங்கில் சூறா கொடுத்தாரு. மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் முகமது ரஹ்மான் இந்த கடிதம் கொடுக்க, வேலிக்கு வெளியில் இருந்தாலும் இந்த ஆலயம் இன்னும் இருக்கும், நமது ஊழியர்கள் அங்கே சென்று வழிபடலாம். இப்படி பல விதத்தில் கடைசியில் அந்த 70 சொச்ச ஆலயத்தில் 2 ஆலயம்தான் அடியோடு உடைக்கப்பட்டது. நம்ம கமிட்டிக்கு முன்னோம் ஒன்று கிருஷ்ணன், அதுக்கு உதயகுமார் ரொம்ப போராடினார், கனகரட்னம் விழாய தலைவர் தியாகராஜா என்னுடைய உதவி தலைவர் போராடினார். இப்படி அதே போல் இன்னும் ஒரு ஆலயம் உடைப்பட்டது, ஜாலான் டேவிஸ். அது ஆடு பலியிடுதல் ஒரு ஆலயம். ஆனால் அதே நேரம் ஒரு சில வாரத்தில் டிபிகேயில் ஒரு இடம் கொடுத்தது, அந்த தனிப்பட்ட ஒரு டெம்பரரியாக.
இப்படி நடந்து ஒரு 7-8 ஆலயங்கள் ரோட்டோரங்களில் அது தலைவர்களே ஒரு 3000 பண்ணி காம்பன்சேஷன் பண்ணி போயிட்டாங்க. மீதி ஆலயங்கள் உடைக்கப்படவில்லை. அது நீங்கள் கவனிக்க வேண்டும். அதன் பின் 2007-8 பல சந்திப்புகள் நடந்து இந்த அப்துல்லா படாவி பிரதமர் வந்த பிறகு பெரிய மாற்றம். 2004 அவர் பிரதமர். உடனே என்ன செய்தார்? தண்ணி தலைவர் அவர்களே, சிறிய நேரம் என்று சொன்னார்கள். இன்னும் பேசலாமா? 5 நிமிஷம் வேண்டார். அவர் என்ன செய்தார்? 5 மந்திரிகளுக்கு இந்த ஆலோசனை மன்றம் இருக்கல்ல, 2 அம்னோ தலைவர் அதில் இருந்தேன். அப்போ ஒரே ஒரு பிரதிநிதி MCCBCHSC, புத்திஸ்ட், கிறிஸ்டியன், ஹிந்து, சீக்ஸ் அண்ட் தவிஸ். ஆனால் அப்துல்லா படவி வந்த பிறகு 5 சமயத்தினருக்கும் அந்த ஆலோசனை மன்றத்தில் இடம் கொடுத்தாரு. அதுக்கு மேலாக சிறப்பு அதிகாரிகளையே நியமித்தார். ஒரு பெண்மணி ஹஜா இலானி தத்தோ, அது டைரக்டராக, அந்த அம்மா எங்களை எல்லோரிடம் நல்லா பேசி எங்கள் குறைகளை எல்லாம் கண்டு பல தீர்வுகள் காணப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் தத்தோ அப்துல்லா படாவி அப்புறம் தொன் இருக்கார், ஒரு தீர்மானம் எங்களை எல்லாம் சந்தித்தார். 2007 டிசம்பரில் 6 டிசம்பரில் தான் ஸ்ரீ சோமா, MIC மற்ற எல்லாரும், இந்து சங்கம், தர்ம மாமன்றம் எல்லாம் அங்கே இருந்தாங்க. சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் எல்லாம் அங்கே இருந்தாங்க. அப்போ பல இதில் 2 தீர்மானம் அது போட்டார். பத்துமலையில் ஹிண்ட்ராவு ரேலிக்கு முன்னே 100க்கு மேலே இளைஞர்கள் அட்டெம்ப்டட் மர்டர் சார்ஜ் போட்டப்பட்டது. அது அந்த கூட்டத்துக்கு பிறகு அவர் சரி, we will withdraw the attempted murder charge and making into illegal assembly. ஆனால் அதோடு போனது, ஒருத்தரும் சார்ஜ் பண்ணப்படவில்லை. அது ஒரு பெரிய நல்ல தீர்மானம். 2வது அவர் ஒரு போட்ட தீர்மானம் அன்றைக்கு அவர் கொடுக்கவில்லை, அதை பின், அதாவது இந்த நாள் முதல் ஏதாவது புதிதாக ஆலயம் கட்டப்படும் என்றால் அவர்கள் சொந்த நிலத்தில் தான் கட்டலாம். ஆனால் மற்ற ஆலயங்கள் தொடர்ந்து இருக்கலாம். இதுக்கு பிரச்சனைகள் வந்தால் சம்பாஷணை மூலமாக, நெகோசியேஷன் மூலமாக அல்லது கோர்ட் ஆர்டர் மூலமாக தீர்வு காணலாம் என்று ஒரு நல்ல முடிவு. அந்த காரணத்தில் தான் இன்னும் பாருங்கள், அன்றைக்கு அந்த பத்திரகாளி அம்மன் கோயில் விலக வேணும், ஆனால் உடைக்க வேணும்னு சொல்லவில்லை, அது அழிக்க வேணும்னு சொல்லவில்லை. இன்னும் ஒரு இடம் காண்போம். அந்த தீர்மானம் ஒரே ஒரு ஆள் தான் அந்த தீர்மானத்தை நடத்தாமல் போனவர். அவர் புதுசாக மந்திரி புசாராக வந்தார் கெடாவுக்கு. அப்போ ஒருத்தரோடும் அவ்வளோ பேசலை. ஒரு நாள் உடைச்சிட்டார் ஸ்டேஷன், அதுதான். ஆனால் இப்போ வருத்தப்பட்டு சொன்னார், நான் 5 ஆலயங்களுக்கு நிலம் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், அந்த தீர்மானம் இப்பொழுது கடைபெற்று வருகின்றது. இது இறுதியாக இன்னும் ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த நாட்டில்
1960ஆம் ஆண்டுகளில் இந்து சமூகத்துக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. இதற்கு முடிவான பெரிய தலைவர்கள், மகாமாரியம்மன் தேவஸ்தான தலைவர்கள், இந்து ஆலயங்களின் தலைவர்கள், மற்ற முக்கியமான இந்து தலைவர்கள், வழக்கறிஞர்கள் சந்தித்து ஒரு தீர்மானம் போட்டார்கள். மலேசியா இந்து சங்கம் ஆரம்பிக்க வேண்டும். இதுக்கு சட்ட நிபுணர் தலைவரே பரமலிங்கம் அரசாங்க துறையில் தலைமை ஒரு இயக்குனராக இருந்தார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்டீஸ் அண்ட் ஆஃபிஷியல் அசைனி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட். ஹி வாஸ் டைரக்டர் ஜெனரல். அவர் ஒரு வழக்கறிஞர் பட்டம் பெற்றவர். அதோட பலர் மாமாரிமன் மாய்க்கா மற்றும் இந்த வழக்கறிஞர்களும் சமய தலைவர்களும் இதை ஏற்றுக்கொண்டு அந்த சட்ட திட்டத்தில் நீங்கள் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறீங்க, ஆனால் மலாக்கான மற்ற இயக்கங்கள் அப்படி இருக்குது, அதை அழிக்கிறது கஷ்டம். அந்த அடிப்படையில் ஆரம்பித்து நான் ப்ராஃபிட் மேக்கிங் என்ற அடிப்படையில் வித் த பெர்மிஷன் ஆஃப் த மினிஸ்டர் அமைச்சு இப்பொழுது 2000 எத்தனை ஆயிரம் ஆலயங்கள் மெம்பர்ஸ் எத்தனை 2500 ஆலயங்கள் அதில் மெம்பர்ஸ், 100க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் அதில் மெம்பர்ஸ். மக்கள் தொகை நாடு பூராவும் மெம்பர்ஸ். இந்த நாட்டில் அதுக்கு மேலே ஒரு தொடர்பு எங்கே சபா இருக்குமெண்டா அது இந்து சங்கம். இந்து சங்கம் நாம் இருக்கும் காலத்தில் டெலிஃபோன் எடுத்து ஜோஹர் தலைவர்கிட்ட பேசினா அவர் உடனே அந்த மற்ற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை சொல்லுவார். நான் மாய்க்காக சொல்லுவேன், சாமி வேலு என்ன எப்பொழுதும் சிரிச்சு சொல்லுவார், திஸ் வைத்தி இஸ் அ டெரிபிள் மேன். இரவு 1 மணிக்கு வாட்ஸ்அப் இல்லை, அப்போ SMS அனுப்புவார். இப்போ நான் சொன்னேன், உங்களை பகலில் சந்திக்கவே முடியாது, இரவில் வாட்ஸ்அப் SMS அனுப்பினா தான் உங்களுக்கு தெரியும். ஜோரில் அந்த ஆலயம் உடைக்கப்படும் போது என்ன செய்யலாம், சரி வைத்தி நீங்கள் கொடுங்க 2 நாள் 3 நாள். அப்புறம் எனக்கு டெலிஃபோன் பண்ணேன், டோன்ட் வரி, ஐ ஸ்போக் டு த மந்திரி புசா, ஹீஸ் ஓகே. இப்படி இந்து சங்கத்தில் இருக்கும் மாநில தலைவர்கள் ஹீரோஸ். ஏன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது நடந்துட்டால் என்னட்டே சொல்லுவார், நான் அரசாங்கத்தை சொன்னேன், அது பதில் வரும், தற்காக்கப்பட்டது. ஆனால் சிலது மந்திரி பிரசாத் அப்படி இல்லை, ஸ்லாங்கூரில் தான் கஷ்டம். அது பேர் சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கு தெரியும். டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க, முடித்து விடுறேன். என்ன என்றால் அது எல்லா மாநிலங்களில் இந்திய அரசாங்க பிரதிநிதி இருந்தாங்க, எக்ஸ்கோ மெம்பர், மோஸ்ட்லி MIC that time, but today others. அந்த எக்ஸ்கோ மெம்பர்ஸ் எவ்வளோ உதவி. நான் தத்தோ பாலகிருஷ்ணன் யோபாருக்கு, தத்தோ போடுங்க, நான் நாளைக்கு சொல்கிறேன். அப்புறம் இதை நான் பேசியாச்சு, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் சொன்னார் பரவாயில்ல, அல்லது MP சொன்னார் பரவாயில்ல. இப்படி நாடு போகிறோம். லபோன் ஆமியில் ஒரு கோயில், ஆனால் இத்தனை மணிக்கு தான் பப்ளிக் போகலாம், அது முடியாது. ஆனால் இந்த வருஷம் ஆரம்பமோ அடுத்த தலைவர் எனக்கு கொண்டாரு, we have got the land now, a new temple, same army temple has come open. இது இந்த 3 ஆலயங்கள் இருக்கு, 3 ஆலயங்கள் உடவிட வேணுமென்று நோட்டீஸ், இன்னும் சில நாட்கள். அப்போ எனக்கு உதவியாக இருந்தது தியாகராஜா. ஆனால் மாய்க்கால ஒருவர் இருந்தார், அவர் பஞ்சமூர்த்தி.
பஞ்சமூர்த்தி வந்து எங்கே போனாலும் அவருக்கு இது கிடைக்கும். இப்படி அந்த 3 ஆலயங்கள் நிலம் கொடுக்கப்பட்டது. அரசாங்க கட்டடத்தை உடைச்சி 3ஆக பிரித்து கொடுக்கப்பட்டது. பாருங்கள், 2 ட்வின் டவர் கோயில் இருக்குது பந்தாயில். சீன டெவலப்பர் தியாகு நாம் 1.5 மணித்தியாலம் தலைவரோட பேசணும். சரி, நாங்கள் விட்டு கொடுக்குறோம். இப்படி சம்பாஷணை மூலமாக solve our problem through negotiation. And don't be afraid. I was never afraid. இன்னும் ரொம்ப இருக்குது மதமாற்றம் எல்லாம். டிஏபி தலைவர்கள் குரல் கொடுத்தவர்கள். கர்பால் சிங் சீஃபீல்டு 95 உடைபட இருந்தது. அவர் வந்து 12 மணிக்கு உடைபட 10 மணி கோர்ட்டில் தீர் வந்து நேராக வந்து உடைபடாது, கோர்ட்டோட தான் அதை உடைக்கலாம். இப்போ இன்னும் இருக்கு. ஏன்னா அந்த சீனர் கையை விட்டுட்டார். இப்போ இந்த டெம்பிள் ஸ்டில் தேர். தைரியம் பண்ணுங்க, வட்டாரத்தில் இருக்கிறீங்க எல்லாம் இந்த தைரியத்தோடு இருங்க, கைவிடாதீங்க. ஆனால் முடிஞ்ச அளவு உங்கள் ஆலயத்துக்கு அந்த நிலத்தை பணம் இல்லாவிட்டால் சேர்த்து வாங்குங்க. பத்திரகாளி அம்மன் தத்தோ அம்பிகா வந்து அதுக்கு லீகல் அட்வைசர். அந்த பையங்களெல்லாம் என்னோட தொடர்பு கொண்டே இருக்கிறாங்க. அவங்க விடவில்லை, தைரியமாக இருக்கிறாங்க. 3 பேர், இந்த 2 சகோதரங்கள், மற்றது செயலாளர். இப்படி தைரியமாக இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் வெற்றி பெறலாம். தொடர்ந்து உங்கள் சேவையை பணி எல்லா இயக்கங்களும் ஒத்துழைப்பு. கிளைகளே எங்களுக்கு அரசாங்க இலாக்கா வேண்டாம். அரசாங்க இலாக்கா வந்தால் நீங்கள் கட்டுப்பட வேண்டும். ஸோ இப்படி தொடர்ந்து போங்க. சுதந்திரமாக இருக்க வேண்டும் ஆலயங்கள், அது முக்கியம். நன்றி, வணக்கம். Vanam, your digital content channel.